ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆவரேஜ் ரிலேட்டாக ஒரு சம் வந்து பார்க்கலாம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அப்கமிங் ஷிப்பில் கேட்கலாம். அதாவது வந்து ரயில்வேல இது ஒரு NTPC கொஸ்டின் தான். ஸோ அதாவது எந்த மாதிரி டைப் அப்படின்னா ஆவரேஜ், அதாவது ஆவரேஜ் நீங்கள் கொஸ்டின் வந்து பார்த்துருப்பீங்க. ஆவரேஜில் இன்ஸ்டிட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது அதுக்கு பதிலாக மாற்றி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்க கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நான் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். அதாவது 10 கிரெயின்ஸ், அதாவது வந்து இங்கே அவதானியங்கள்னு சொல்லிட்டு தமிழ் கொஸ்டின் தான் இருக்கும். இந்த 10 கிரெயினோட ஆவரேஜ் வந்து 40ன்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே 50க்கு பதிலாக 31 போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆவரேஜ் கொடுக்குறாங்கனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அது ரெண்டையுமே டேரெக்டாக வந்து மல்டிப்ளை பண்ணணும். இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ அப்போ வந்து இது ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 400ன்னு வரும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சு. இப்போ ரெண்டாவது ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டிட் ஆஃப் அப்படிங்கிற மைனஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ப்ளஸ் 50 போகிறதுக்கு பதிலாக -31 பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ப்ளஸ் 19 தான் ஆன்சரு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். மூணாவது ஸ்டெப், ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரெண்டே பெருக்கணும், ரெண்டாவது வந்து நம்ம இப்போ இன்ஸ்டிட்டாக பண்ணோம். இப்போ மூணாவது என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் இது வந்து போயிருக்கும். அப்போ எவ்வளோ வரும் அப்படின்னா 400 + 19. ஆக்சுவலாக ஏன்னா வந்து 50ங்கிற நம்பர் அப்புறம் 31 போட்டாங்க. அப்போ வந்து கம்மியான நம்பர் போட்டிருக்காங்க, நம்ம கூட நம்பர் போடணுங்கிறனால ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ எவ்வளோ வரும் 419 அப்படிங்கிற நம்பர் வரும். இப்படியே ஆன்சரை வந்து போட்டுறாங்க. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க கேட்குற ஆவரேஜ் தான் கேட்குறாங்க. நார்மலாக அந்த நம்பர் அப்படிங்கிறது தான் 419 தான் கரெக்டு. ஸோ அவங்க ஆவரேஜ்னு கேட்குறனால ஸோ 419 அப்படிங்கிறத எத்தனை நம்பர் டோட்டலாக இருக்குது? ஸோ 10 நம்பர் வந்து இருக்குது. ஸோ ஆவரேஜ் 40ங்கிற இருக்கக்கூடாது. ஏன்னா ஆவரேஜுங்கிற ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். உங்களுக்கு 10 இதில் இருந்தால் எடுக்கணும். ஏன்னா நம்ம மீன் பார்த்தோம் அப்படின்னா எப்போயுமே அப்படி தான் பண்ணுவோம். எத்தனை நம்பர் இருக்கோ அதை தான் கீழே போடுவோம். ஸோ அப்போ இங்கே போட்டுறோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 41.9. இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சரு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.